ஆத்ம நமஸ்காரம். தினமும் நான் ஒரு வெஜிடபிள்ஸை பற்றி அதோட பெனிஃபிட்ஸை பற்றி சொல்கிறேன் உங்களுக்கு. இன்னைக்கு நம்ம டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா புடலங்காய். புடலங்காய் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புடலங்காய் நல்ல டயபெட்டிக்கு ரொம்ப நல்லது. புடலங்காவை நீங்கள் தினமும் இந்த மூல நோய் உள்ளவங்க, பைல்ஸ் பேஷண்ட்ஸ் புடலங்காவை பாசிப்பருப்பு போட்டு நல்லா வேக வச்சு அதில் சீரகம் பாசிப்பருப்பு போட்டு நல்லா பாயில் பண்ணிடுங்க. பாயில் பண்ணி தாளிப்பில் இஞ்சி, கொஞ்சம் இஞ்சி, சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, ஒரு வத்தல் அந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் மோர் மிளகா இருந்தால் ஒன்று, இதை கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறத நீங்கள் போட்டு தாளிசம் பண்ணி நெய்யில் தாளிசம் பண்ணி நீங்கள் அதில் ஆட் பண்ணி சூடான சாதத்தில் இப்படி ஒரு 12 நாள் சாப்பிட்டுட்டு வரலாம். இல்லை நான் அப்படியே கூட நான் ஒரு என்ன சொல்றது சூப் மாதிரி அந்த மாதிரி நான் சாப்பிட்றனாலும் சாப்பிடலாம். ரொம்ப பெனிஃபிட் கொடுக்கும். 12 days நீங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு திருப்பி ஒரு 48 days கண்டினியூ பண்ணி பாருங்க. மூளை இருக்கிற இடத்துல இருக்கும் இல்லையா, அந்த வெளி மூலமா இருக்கும், அது கூட கருகி உங்களுக்கு விழுந்துடும் கீழே. மெடிசின் எதுவா எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதோட சேர்ந்து நீங்க இந்த புடலங்காயை யூஸ் பண்ணி பாருங்க. வேகமா திரும்பவும் நம்மளுக்கு சீசனபிளா சில பேருக்கு வெயில் காலம் வந்தோடனே மூல நோய் வரும். இதெல்லாம் தடுக்க முடியும். வெயிட்டை நான் மேனேஜ் பண்ணணும், வெயிட்டை குறைக்கணும்னா இந்த வெஜிடபிளை ரொம்ப நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம உங்க உடம்புல இருக்கிற உப்பு நம்மளுக்கு வெளியேற்றம் பண்ணும். அப்போ அது யூரினரி வழியாகவும் நம்ம வேர்வை வழியாகவும் நம்ம புடலங்காய் கூட்டு, புடலங்காய் பொரியல் அப்படி நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். புடலங்காய் பொரியல் கூட நிறைய தேங்காய் பூ போட்டு எடுத்துக்கும் போது நியூராலஜி இஷ்யூஸ் நம்மளுக்கு ரொம்ப சீக்கிரமா வராம நரம்பு சம்பந்தமான எந்த டிசீஸும் நம்மளுக்கு வராம நரம்புகள் ரொம்ப புத்து உணர்வோட இருக்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்கும் நம்ம பாடியில. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க புடலங்காவோட லீஃப் ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது. ஸோ புடலங்காவோட லீஃபை எடுத்து அது கொத்தமல்லியோட போட்டு ஒரு கொதிக்க வச்சு ஒரு 300 ml டெய்லி நம்ம அதை இன்டேக் பண்ணிட்டே வரும்போதுன்னு கார்டியோடிக் ப்ராப்ளம், இந்த வாய் குத்துறது, இந்த மாதிரி இன்டைஜஷன் இஷ்யூஸ் இது எல்லாமே நம்மளுக்கு தடுக்க முடியும். அதே மாதிரி புடலங்கோட வேர் மலம் இலக்கின்னு சொல்லுவாங்க. அந்த வேர் எடுத்துட்டீங்கன்னா எடுத்து நீங்க இதே மாதிரி ஒரு டம்ளர்ல போட்டு கொதிக்க வச்சு 1/2 டம்ளர் ஆக்கி குடிச்சோன்னு வயிற்றுல இருக்கக்கூடிய கிருமிகள், பூச்சிகள் எல்லாம் மலம் மூலமா நம்மளுக்கு ரிலீஸ் ஆகும். ஸோ புடலங்காய்க்கு இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ எல்லாருமே புடலங்காய் நிறைய உணவுல சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. தேங்க்யூ. ஆத்ம நமஸ்கார்.